உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 16வது வசனம். நாடும் அது நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முச்செடியில் எழுந்தருளினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவருடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. முச்செடியில் எழுந்தருளினவருடைய தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரருடைய விசேஷித்தவருடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. முச்செடியில் எழுந்தருளினுடைய தயை யோசேப்பின் மேலே, அவனுடைய உச்சந்தலையின் மேலே, சிரசின் மேலே வருவதாக என்று மோசே இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மோசே 12 கோத்திரங்களையும் ஆசீர்வதிக்கிறார். அந்த 12 கோத்திரங்களையும் ஆசீர்வதிக்கும் போது யோசேப்பு அந்த கோத்திரத்தை குறித்து 13வது வசனத்தில் இருந்து 17வது வசனங்கள் வரைக்கும் யோசேப்புக்கு அவனுடைய கோத்திரத்துக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்களை நாம் இந்த வசனங்களிலே பார்க்கிறோம். கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் இப்படி சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் பொருட்களினாலும் நாடும் அதில் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எவ்வளவு ஆசீர்வாதங்கள் உண்டோ கர்த்தரால ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த உலகத்தில் வரக்கூடிய அனைத்து ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று மோசே ஆசீர்வதிக்கிறார். அடுத்து முச்செடியில் எழுந்தவருடைய தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவருடைய அந்த உச்ச தலையின் மேலும் வருவதாக என்று சொல்லி ஆசீர்வதித்து அவனை ஸ்தோத்திரம் 17வது வசனத்தில் தொடர்ந்து ஆசீர்வாதங்களை கூறுகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு இந்த ஆண்டில் கொடுத்த வாக்குத்தத்தம் ஸ்தோத்திரம், தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு தயை செய்யும் காலம் வந்தது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவரீர் எழுந்தருளி, ஆமென். ஸ்தோத்திரம். சீயோனுக்கு இறங்குவீர். ஆமென். நாம் எல்லாம் சொல்லுவோம், தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. அதற்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. ஆண்டவர் யோசேப்புக்கு தயை செய்ததை, ஆண்டவர் யோசேப்புக்கு தயை செய்ததை இந்த மோசே மூலமாக, இந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக நாம் கண்டுகொள்கிறோம். ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக யோசேப்புக்கு தயை செய்தார். அந்த ஆண்டவர் என்ன எப்படி தயை செய்தார் என்பதை குறித்து தான் நாம் இந்த காலங்களிலே தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் யோசேப்புக்கு இறங்கினார். யோசேப்புக்கு தயை செய்கிற ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றினார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கும் யோசேப்புக்கு எழுந்தருளினவருடைய முச்செடியில் எழுந்தருளுடைய தயை யோசேப்பினுடைய சிரசின் மேலே இருந்தால் எல்லா ஆசீர்வாதங்களும் வரும். அல்லேலூயா. தேவனுடைய தயை நம்முடைய உச்சந்தலையின் மேலே இருந்தால் எல்லா ஆசீர்வாதங்களும் வரும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த தயை தான் நம் மேலே, நம்முடைய உச்சந்தலையின் மேலே எப்போதும் இருக்க வேண்டும். நம்முடைய சிரசின் மேலே எப்போதும் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு
உரியவனாக, தேவனுடைய தயை கிடைக்கக்கூடிய ஒரு மனிதனாக யோசேப்பு இருந்தான் என்றால் அவனுடைய வாழ்க்கை விசேஷித்தமான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பை குறித்ததான சம்பவங்களை ஆதியாகமத்தின் புத்தகம் 37வது அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் வாசிப்போமாக. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 2வது வசனம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்துக் கொண்டு இருந்தான். அந்த இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பை குறித்து இந்த 37வது அதிகாரம் 2வது வசனத்தில் அவனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறதை நாம் கவனிக்கிறோம். யோசேப்பினுடைய 17வது பிறப்பை ஆண்டவர் சொன்னார். அதற்கு பிறகு 17வது வயதில் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்று ஆண்டவர் அவனை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். யோசேப்பை குறித்ததான முதல் காரியம் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன் சகோதரர் செய்கிற துன்மார்க்கத்தை பொறுத்து கொள்ள முடியாதவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தன்னுடைய சகோதரர்கள் 10 பேரும் செய்கிறதான அட்டுழியங்களை, துன்மார்க்கங்களை, அவர்கள் செய்கிறதான அடாவடிகளை, அவர்களுடைய கிரியைகளை பொறுத்து கொள்ள இந்த யோசேப்பால முடியவில்லை. எனவே இந்த யோசேப்பு 17 வயதுல அவன் மற்ற சகோதரர்களோட ஆடு மேய்த்துக் கொண்டு இருந்தான். ஆனால் மற்ற 10 பேரை போல யோசேப்பு கிடையாது. இவன் ஒரு தனித்தன்மை உள்ளவன். இந்த யோசேப்பு துன்மார்க்கத்துக்கு விலகினவன். அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யோசேப்பு துன்மார்க்கத்துக்கு விலகினதான ஒரு வாலிபன். 17 வயதில் இருந்தாலும் அவன் துன்மார்க்கத்துக்கு விலகினான். மற்ற தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்கள் செய்கிற துன்மார்க்கத்தை தன்னுடைய தகப்பனுக்கு அவன் சொல்லுகிறவனாக காணப்பட்டான். அது கோல் சொல்லுகிறவல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன் சகோதரர்கள் செய்தவைகளை ஒரு தகப்பனுக்கு சொல்லுகிறதாக தான் அமைந்திருக்கிறது. அப்படி என்றால் ஏன் அவன் சொன்னான் என்று நாம் கவனிக்க வேண்டும். கோல் சொல்லிவிட்டால், அவதூறு பண்ணிவிட்டார் என்று சொல்லி எடுத்துக்கொள்ள கூடாது. ஏன் அப்படி சொன்னார் என்றால், ஸ்தோத்திரம், துன்மார்க்கத்தை யோசேப்பால பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆமென் சொல்லுவோம். ஆமென். கூட பிறந்தவர்கள் செய்கிற துன்மார்க்கமான காரியங்களை ஆடு மேய்க்க போகும்போது அவர்கள் பண்ணுகிற தவறுகளை, பாவங்களை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே மற்றவர்களை போல அல்ல, இந்த யோசேப்பு 17 வயதுல தன்னுடைய மற்ற 10 பேரோடு போல அல்ல. இவன் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவனாக இருந்தான். ஒரு பரிசுத்தம் உள்ளவனாக இருந்தான். ஆண்டவருக்கு பிரியமானவனாக இருந்தான். துன்மார்க்கமான காரியங்களுக்கு தன்னை ஈடுபடுத்தாதவனாக யோசேப்பு காணப்பட்டான். அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த முதல் குணாதிசயமாக, நல்ல குணாதிசயமாக இந்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் துன்மார்க்கத்துக்கு விலகினாதான் மற்றவர்களுடைய துன்மார்க்கத்தை குறித்து என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். தானும் துன்மார்க்கம் பண்ணி கொண்டு மற்றவர்களுடைய துன்மார்க்கத்தை என்ன செய்ய முடியாது? தவறுகளை சுட்டி காட்ட முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அவன் தேவனுடைய ஒரு பிள்ளையாக யோசேப்பு தேவன் விரும்புகிற ஒரு வாலிபனாக, ஸ்தோத்திரம் உள்ளவராக, துன்மார்க்கத்துக்கு விலகினவனாக காணப்பட்டான். இன்னைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய தயை நமக்கு கிடைக்கணும்னா ஆண்டவர் நமக்கு இறங்கி, அவர் நமக்கு இறங்கி நமக்கு தயை செய்ய வேண்டும் என்றால் முதலாவது நமக்குள்ள காணப்பட வேண்டிய குணாதிசயம், துன்மார்க்கத்துக்கு நாம் விலகி வாழ வேண்டும். ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துன்மார்க்கமான காரியங்களுக்கு விலகி வாழ வேண்டும். இரண்டாவதாக இந்த யோசேப்பு பாவத்துக்கு விலகினவன், துன்மார்க்கத்துக்கு விலகினவன், பாவத்துக்கு விலகினவன். ஆதியாகமத்தின் புத்தகம் 39வது அதிகாரம் 9வது வசனத்தில் அவன் சொல்லுகிறான், இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவன் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அப்ப சிறு வயதுல இருந்தே 17 வயசா இருந்தாலும் சரி, 28 வயசா இருந்தாலும் சரி, 29 வயது ஆனாலும் சரி, அவன் பாவத்துக்கு விலகினவனாக இருந்தால் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யக்கூடாது என்பது அவனுடைய பிரமாணமாக இருந்தது. அவனுக்குள் இருந்த மனதில் இருந்த ஆழமான எண்ணம், தேவனுக்கு விரோதமாக நாம் என்ன செய்து விடக்கூடாது? பாவம் செய்து விடக்கூடாது, துன்மார்க்கமான காரியங்களை செய்து விடக்கூடாது, அசுத்தமான காரியங்களை செய்து விடக்கூடாது, ஒரு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற அந்த ஒரு பிடிவாதத்தோடு கூட யோசேப்பு வாழ்ந்ததை நாம் இங்கும் கவனிக்கிறோம். யோசேப்பு துன்மார்க்கத்துக்கு விலகினவன், யோசேப்பு பாவத்துக்கு விலகினவன். சிறு வயதில் விலகினவன், 17 வயதில் விலகினவன், 29 வயதிலும் விலகினவன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. நாம் எத்தனை வயது ஆனாலும் துன்மார்க்கத்துக்கு நாம் விலக வேண்டும், பாவத்துக்கு நாம் விலக வேண்டும். மற்றவர்களோடு கூட இணைந்து கொண்டு நாமும் ஜால்ரா போடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோசேப்பு மற்ற ஒரு 10 பேரோட இணைந்து ஜால்ரா போட்டிருந்தா அப்பா கிட்ட வந்து என்ன செய்திருக்க மாட்டான், சொல்லியிருக்கவே மாட்டான், துன்மார்க்கத்தை சொல்லியிருக்கவே மாட்டான். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவனும் அந்த பாவத்துக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டு இருப்பான். எனவே அவனுக்குள்ளே இருந்த உள்ளான அனுபவம் ஒரு போதும் துன்மார்க்கத்துக்கு அவன் இடம் கொடுக்கவே இல்லை, பாவத்துக்கு அவன் இடம் கொடுக்கவே இல்லை, தவறுகளுக்கு அவன் இடம் கொடுக்கவே இல்லை. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய கூடாது. ஆமென் சொல்லுவோம். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய கூடாது, யாரோடும் பாவத்துக்கு ஒத்து உழைக்க கூடாது. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எந்த ஒரு மனிதனுடைய பாவத்துக்கும் நாம் என்ன செய்யக்கூடாது? ஒத்து போக கூடாது, ஒத்துழைப்பு கொடுக்கவும் கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோசேப்பினுடைய வாழ்க்கையில், அவன் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவனுக்கு சோதனை வந்தபோது அவன் என்ன பண்ணான் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுக்கு இப்படி இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொன்னான். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் ஓடி போனான் என்று 12வது வசனம் 13வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். பெரிய பொல்லாங்கு என்று சொன்னான், ஓடி போனான். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எது? எப்படிப்பட்டது? பெரிய பொல்லாங்கு. பெரிய பொல்லாங்கு எப்போதுமே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் செய்கிற ஒவ்வொரு தேவனுக்கு விரோதமாய் செய்கிற பாவமும் பெரிய பொல்லாங்கு. எனவே அப்படிப்பட்ட பொல்லாங்குக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? விலகி ஓடி போக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோசேப்பு விலகி ஓடினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னை அவன் தப்புவித்துக் கொண்டான், தன்னை அவன் காத்து கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை தயவாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் பாவத்துக்கு விலகி, அக்கிரமத்துக்கு விலகி, துன்மார்க்கத்துக்கு விலகி வாழுகிற ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை உண்டு என்றால் தேவனுடைய தயவு நமக்கு கிடைக்கும். தேவன் நமக்கு தயவு செய்யும் காலம் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட குணாதிசயம் இருந்ததுனாலதான் தேவன் அவனை நேசித்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. தேவனால் நேசிக்கப்பட்டவர். இரண்டாவதாக யோசேப்பு தேவனால நேசிக்க
நேசிக்கப்பட்டவன். ஒரு மனிதனுக்குள்ள பாவத்துக்கு விலகணும்னு இருக்குதுன்னா ஆண்டவர் அந்த மனிதனை என்ன செய்வார்? நேசிப்பார். சின்ன பிள்ளையா இருக்கும் போதே பாவத்துக்கு விலகணும் அப்படிங்கிற வாழ்க்கை வாழும் பொழுது, விலகி வாழும் பொழுது, துன்மார்க்கத்துக்கு விலகி வாழும் பொழுது தேவனால் நாம் நேசிக்கப்படுகிறவர்களாக இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் நேசிக்கப்பட்ட யோசேப்பு, தேவனால் அவன் நேசிக்கப்பட்டான். அவனுடைய குணாதிசயத்தை ஆண்டவர் பார்த்தார். எல்லாரும் போல இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மீதி 10 பேர் ஆடு மேய்க்கிறார்கள் சகோதரர்கள், அவரை போல இல்லை, அவர்களை போல இல்லை. இவன் ஒரு வித்தியாசமானவன். ஆண்டவர் அவனை பார்த்தார். எனவே அவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் அவனை நேசித்தபடியினாலே அவனுக்கு அவனோட பேசினார். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நேசித்தபடியினால அவனோட பேசினார். எப்படி பேசினார்? சொப்பனங்களின் மூலமாக யோசேப்போட பேசினதை நாம் பார்க்கிறோம். யோசேப்புக்கு ஆண்டவர் அவனுக்கு சொப்பனங்களின் மூலமாக பேசினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரனுக்கு அறிவித்தார். அவனால ஒரு சொப்பனம் கண்டான். அது நல்ல சொப்பனம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆசீர்வாதமான சொப்பனம். தேவன் அவனுக்கு பேசுகிறார் என்பது அவனுக்கு என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியாத ஒரு காலகட்டம். 17 வயசுல 2வது வசனத்தில் ஆரம்பிக்கிறது. அவர்களுடைய துன்மார்க்கத்தையும் என்ன செய்வான்? சொல்லி வருவான். சகோதரர்களுடன் நல்ல பழக்க வழக்கம் அவனுக்குள்ள இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது அவன் சொப்பனம் கண்ட உடனே யார்கிட்ட போய் முதல்ல சொல்லுகிறான்? தன்னுடைய சகோதரர்கள் 10 பேரிடத்திலேயும் 12 பேர். அதுல கடைசியா யாரு? ஸ்தோத்திரம் உண்டாவதாக பென்யமீன். ஸ்தோத்திரம். தன் சகோதரர்கள் 11 பேரிடத்திலேயும் தான் கண்ட சொப்பனத்தை சொல்லுகிறான். கர்த்தர் அவனோட பேசினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொப்பனங்களின் மூலமாக அவனோடு என்ன செய்தார்? பேசினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. அதே போல 37வது அதிகாரம் 9வது வசனத்துல அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரன் நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன் என்று சொல்லுகிறான். அப்போ சொப்பனத்தை பார்க்கும் போதெல்லாம் அவன் தன்னுடைய மனதுக்குள்ள அதை என்ன செய்து கொள்ளவில்லை, வைத்துக் கொள்ள முடியவில்லை. அதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுகிறான். எல்லாருக்கும் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் அந்த சொப்பனத்தை சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் தேவனால் நேசிக்கப்பட்டவன். தேவன் அவனோட பேசுகிறார். சொப்பனங்களின் மூலமாக ஆண்டவர் யோசேப்போடு கூட பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் அனைவரோடு கூட தேவன் ஏதாவது ஒரு முறையில நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. தேவன் நம்மை நேசிக்கிறார் என்றால், தேவன் நம்மை நேசிக்கிறார் என்றால் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நம்மோடு என்ன செய்வார்? பேசுவார். சொப்பனங்கள் மூலம் அவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். தேவனால் நேசிக்கப்பட்டவர். அல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 105வது சங்கீதம் 19வது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை முடமிட்டது என்று பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் அளவு. அப்ப தேவனுடைய வார்த்தை சொப்பனங்களின் மூலம் அவனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சொப்பனங்கள் மூலமாக யோசேப்புக்கு 17-18 வயசுலயே சுதந்திரம் வந்தவராக. ஆமென். அவருக்கு என்ன செய்யப்பட்டது? தேவனுடைய வார்த்தைகள் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை நேசிக்கிறார். தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது சொப்பனங்கள் மூலமும் கொடுக்கப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தேவனால் நேசிக்கப்பட்டவன். 2, தேவனாக நேசிக்கப்பட்டால் அவனுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? பேசுவார். அடுத்து என்ன செய்வார்? கூட இருப்பார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவன் கூட இருப்பார். அவன் பிறந்ததிலே இருந்தே யோசேப்போடு கூட கர்த்தர்
இருந்தார். 17 வயதிலேயும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அதனாலதான் பேசுறாரு, சொப்பனங்களை கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ அவனோடு கூட இருந்தார். அதை எப்பொழுது கண்டுகொள்ள முடிந்தது என்றால், அவனால் அதை கண்டுகொள்ள முடியவில்லை, ஆனால் மற்றவர்களால் அதை கண்டுகொள்ள முடிந்தது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவர் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். 17 வயசு வரைக்கும் அவனுக்கு என்ன இல்லை, காரிய சித்தி இல்லை. ஆனால் அதற்கு பிற்பாடு அவன் விற்கப்பட்டு ஒரு எஜமானுடைய வீட்டில் வேலைக்காரனாக அடிமையாக வாழ்ந்த போது அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அல்லேலூயா. இதுக்கு மேல எல்லாவற்றையும் யார்கிட்ட என்ன செய்யக்கூடாது, சொல்ல கூடாது என்ற ஒரு காரிய சித்தி அவனுக்குள்ள வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தான் விற்கப்பட்ட ஒரு வீட்டுல, தான் அடிமையா இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல அவன் எப்படி செயல்பட வேண்டும் என்கிற ஒரு காரிய சித்தி அவனுக்குள்ள வந்து விட்டது. ஹல்லேலூயா. ரொம்ப திறமை அவனுக்குள்ள வந்து விட்டது, ரொம்ப ஞானம் அவனுக்குள்ள வந்து விட்டது. அதை பார்த்தான். ஒரு 17 வயது ஒரு இளம் வாலிபன், ஸ்தோத்திரம், இவ்வளவு காரியவாதியா இருக்கிறான், இவ்வளவு காரிய சித்தியா இருக்கிறான், திறமையா இருக்கிறான். அதனால என்ன இருக்குன்னா, கர்த்தர் அவனோட இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். ஸ்தோத்திரம். 3வது வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவனுடைய எஜமான் கண்டு. அவன் யோசேப்புக்கு தெரியவில்லை, ஆனால் அந்த வீட்டில் எஜமானுக்கு தெரிகிறது. இந்த வாலிபன் ஒரு வித்தியாசமான வாலிபன். ஹல்லேலூயா. இந்த வாலிபனோட தெய்வம் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வாலிபனோடு தேவன் இருக்கிறார் என்றால், அப்படி என்றால் என்னால் இதை யூகிக்க முடிகிறது. அடிமையாக இருந்த அந்த வீட்டில் எஜமானுடைய போத்திபாருடைய அந்த வீட்டில் இருக்கும்போது யோசேப்பு தேவனை நோக்கி, யெகோவா தேவனை நோக்கி செபிக்கிற ஒரு மனிதனாக இருந்திருக்கிறான். யெகோவா தேவனை, தன்னை உண்டாக்கின தேவனை, தன்னை நேசித்த தேவனை, தன்னோடு பேசின தேவனை அவர் தேடுகிறவராக தான் இருந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளையாகவே அங்கே இருந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையாகவே அங்கே வாழ்ந்திருக்கிறார். நான் ஒரு அடிமையாக இங்க இருக்கிறேன், ஏன் ஆண்டவரை தேடணும்? நான் அப்பா வீட்டுல இருக்கும் போது ஆண்டவரை தேடினேன், ஆசீர்வாதமா இருக்கும் போது நான் ஆண்டவரை தேடினேன். இப்போ ஒரு அடிமையா நான் விற்கப்பட்டு இந்த எகிப்து தேசத்துல, இன்னொரு தேசத்துல நான் இருக்கிறேன். என் அப்பா அம்மா பிள்ளை என்னுடைய சகோதரர்கள் எல்லாரையும் விட்டு நான் தனிமையா இருக்கிறேன். எனக்கு ஆண்டவர் தேவையில்லை என்று விட்டுவிடவில்லை. தேவனை உண்மையாய் தேடுகிற ஒரு மனிதனாக, வாலிபனாக காணப்பட்டத இந்த எஜமான் பார்த்தார். இவன் ஜெபிக்கிற இந்த கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இவன் தேடுகிற கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார். எதை செய்தாலும் வெற்றியா இருக்குது என்பதை, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த எஜமான் கண்டு கொண்டான். நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறத மற்றவர்கள் காணும்படிக்கு ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நாம் பாவத்துக்கு விலகும் போது, துன்மார்க்கத்துக்கு விலகும் போதுதான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறத காண முடியும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். முதல்ல தெரியாது, ஸ்தோத்திரம். ஆனால் காலங்களின் நடுவே கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்பது நிச்சயமாக தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனாலதான் 4வது வசனத்துல பார்க்கிறோம். ஆதியாகமம் 39:4 யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய தயவு ஒரு மனிதனுக்கு உண்டு என்றால் இன்னொரு மனிதனும் யோசேப்பின் மேல என்ன வைப்பான்? தயவு வைப்பான். கர்த்தர் நம்ம மேல தயவு வச்சுட்டார்னா, ஆண்டவர் நம்ம நேசிக்கிறார் என்றால், தேவன் நம்ம மேல அன்பா இருக்கிறார் என்றால், எந்த மனிதனும்
நம்மை நேசிக்க வைப்பார். எந்த மனிதன் மேலும் மனிதனுக்கும் நமக்கு தயவு கிடைக்க பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாவற்றையும் அவன் கையில ஒப்புவித்து விட்டான் என்று எழுதி இருக்கிறது. ஸ்தோத்திரம். எல்லா காரியத்தையும் யோசேப்பின் கையில ஒப்புவித்து விட்டான். கர்த்தர் அவனோட இருந்தார். கர்த்தர் அவனோட இருந்தார். நாம் பாவத்துக்கு விலகி வாழும் பொழுது, நாம் தேவனை நேசித்து வாழும் பொழுது, தேவனும் நம்மை நேசிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவனோட இருந்தார். அதே அதிகாரம் 39வது அதிகாரம் 21வது வசனத்துல நாம பார்க்கிறோம். கர்த்தர் யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இரண்டாவது ஒரு மனுஷன் பார்க்கலாம். இப்ப சிறைச்சாலைக்குள்ள யோசேப்பு போடப்பட்டிருக்கிறார். சிறைச்சாலைக்குள்ள கூட கர்த்தர் அவன் கூட இருக்கிறார் என்பதை அந்த சிறைச்சாலையின் தலைவன் கண்டு கொள்ளுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்க இருந்தாலும், நாம் எந்த இடத்துக்குள்ளே நாம் தள்ளப்பட்டாலும் கர்த்தர் நம்மோட இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் காணும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்வார். ஸ்தோத்திரம். இந்த சிறைச்சாலை தலைவன் யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை கண்டு கொண்டான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? யோசேப்பு சிறைச்சாலையில் கூட தேவனை தேடுகிற ஒரு மனிதனாக இருந்திருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே ஒரு நல்ல மனிதனாக இருந்திருக்கிறான். நான் அதைத்தான் இன்னும் மறுபடியும் சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு தவறு பண்ணி வந்த ஒரு மனிதன் இப்படி இருக்க மாட்டார் என்று கண்டுகொள்ளக்கூடிய நிலைமையில் யோசேப்பு வாழ்ந்திருக்கிறார். சிறைச்சாலையில் கூட அவனுடைய நேர்மையை, நீதியை, அவனுடைய பரிசுத்தத்தை காணும்படியாக இந்த யோசேப்பு கர்த்தருக்கு பிள்ளையாக, கர்த்தருடைய உகந்த தேவனை நேசிக்கிற மனிதனாக வாழ்ந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. ஆமென். அந்த சிறைச்சாலைக்குள்ள இருந்து ஒரு நாள் கூட அந்த போத்திபாருடைய மனைவிய ஒரு நாள் கூட திட்டலை. ஆமென். இந்த போத்திபார் மனைவியாக தான் என் வாழ்க்கையே கெட்டது, நான் தவறே பண்ணல, ஆனா இன்னைக்கு நான் எங்க இருக்கிறேன்? சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனால என்ன செய்யுது? வாயே திறக்கல. ஏன்னா இந்த சிறைச்சாலை எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த போத்திபாருடைய வீட்டில் தான் இந்த சிறைச்சாலையே அங்கே இருக்குது. அல்லேலூயா. இவன் என்ன பேசினாலும் யாருக்கு தெரியும்? இவன் எப்படி நடந்தாலும் போத்திபாருக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சிறைச்சாலை தலைவன் இவன் என்ன பேசினாலும் அங்கே என்ன செய்திடுவான்? சொல்லிடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் கூட அப்படி திட்டியோ மனக்கசத்தோ வேதனையிலையோ யோசேப்பு பேசவில்லை. அந்த எஜமானையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக போத்திபாரை குறித்தும், ஐயோ இந்த சிறைச்சாலையில தள்ளிட்டாரே அப்படின்னு அவரை குறித்தும் ஒரு நாள் கூட தவறா என்ன செய்யல, பேசல. யாரை குறித்தும் தவறா பேசல. யாரை குறித்தும் மனம் நொந்து போகவில்லை. யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ள போயிருந்தாலும் சந்தோஷமா கர்த்தருக்காக வாழ்ந்த ஒரு தேவ மனிதன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படும் போது நாம் மற்றவர்கள் மேல மனத்தாங்கல் அடைவோம். மற்றவர்கள் மேல நமக்கு என்ன வரும்? கசப்புகள் வரும். மற்றவர்கள் மேல நமக்கு வேதனைகள் உண்டாகும். ஆனால் யோசேப்பினுடைய வாழ்க்கை கர்த்தர் அவன் கூட இருக்கிறார் என்பதை காண வைத்தது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் அவன் கூட இருக்கிறார் என்பதை சிறைச்சாலைக்குள்ளும் ஒரு மனிதனை, தலைவனை காண வைத்தது தேவன். அதனாலதான் அந்த யோசேப்பின் மேல சிறைச்சாலைக்காரனுடைய தலைவனுக்கு தயவு, சிறைச்சாலைக்காரனுடைய தலைவனுடைய தயவு யோசேப்புக்கு கிடைக்கும்படி செய்தார். கேட்டு தயவு கிடைக்கல. பார்த்த மாத்திரத்தில், அவனுடைய நடவடிக்கைகளை பார்த்த மாத்திரத்தில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உண்மையிலேயே இவன் ஒரு நல்ல மனுஷன், இவன் உண்மையிலேயே ஒரு சுத்தமான மனுஷன், இவன் ஒரு உண்மையான மனிதன், இவன் ஒரு நல்ல மனிதன், ஆண்டவர் உண்மையா நேசிக்கிற மனிதன் என்பதை அவன் வாழ்க்கை பிரதிபலித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 13 வருஷம், அதுல 12 வருஷம் கிட்டத்தட்ட அந்த போத்திபாருக்கு வீட்டுல அந்த அரண்மனையில அடிமையாக வேலை செய்தான். அப்போதும் சரி,
சிறைச்சாலைக்குள்ள கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு வருஷம் என்ன செய்திருக்கணும், சிறைச்சாலைக்குள்ள அடைபட்டிருந்திருக்கணும். அந்த காலகட்டத்திலேயும் மொத்தம் 13 வருஷத்திலேயும் யோசேப்பு உண்மையுள்ள, அவன் ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். நான் சொல்றேன், அவன் மனநலம் என்ன செய்யப்படல, பாதிக்கப்படவே இல்லை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். நம்முடைய மனநிலைமைகள் எவ்வளவு பாதிக்கப்படும். குடும்பத்தில் நான் எல்லாவற்றையும் இப்போ நமக்கு தெரியும். இந்த சரித்திரம், யோசேப்புக்கு ஏற்பட்ட உபத்திரவங்கள், யோசேப்புக்கு ஏற்பட்டதான பிரச்சனைகள் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. ஆனால் இவ்வளவு பிரச்சனை வரும்போது நம்ம மனநிலை எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் பாதிக்கப்படலை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா தேவனை நேசித்தான், ஆண்டவர் அவனை நேசித்தான். தேவனுக்காக வாழ்ந்தான், தேவன் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. ஆமென். தேவனை நேசிக்கிற ஒரு மனிதன் ஒரு நாளும் மனம் பாதிக்கப்பட மாட்டான். தேவன் ஒரு மனிதனோடு கூட இருக்கிறார் என்றால் ஒரு நாளும் அவர் மனம் பாதிக்கப்பட மாட்டான். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒடுங்கி போய்விடவில்லை. யோசேப்பு சிறைச்சாலைக்குள் போடப்பட்ட பிறகு ஒடுங்கி போய்விடவில்லை. அதைதான் நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன். எல்லாரையும் போல மாறிவிடவில்லை, எல்லாரை விட மோசமாகவும் மாறிவிடவில்லை. அந்த இடத்துக்குள்ளேயும் ஸ்தோத்திரம், தேவனுக்காக வாழ்ந்த ஒரு யோசேப்பு வாலிபனை நாம் பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம், தேவனால் நேசிக்கப்பட்டவன். ஆமென். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. ஆமென். அதே ஆதியாகமம் 39வது அதிகாரம் 23வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணபடியினாலும் அவன் வசமாய் இருந்த யாதொன்றை குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அது எல்லாம் வாய்க்க பண்ணினபடினாலும் அவனை குறித்து விசாரிக்கவே இல்லை. நீயே இந்த சிறைச்சாலையில எல்லாரையும் பார்த்துக்கொள் என்று மற்றவர்களை பார்த்துக் கொள்ளுகிற பொறுப்பையும் இந்த சிறைச்சாலை தலைவன் யோசேப்புக்கு கொடுத்தானாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பொறுப்புகள் நம்மை தேடி வரும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். நாம் தேவனால் நேசிக்கப்படுகிறவர்கள். நம்முடைய தகப்பன் ஆமென். யோசேப்பு, இன்னும் நான் உண்மையா சொல்லுகிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் நேசிக்கப்பட்டான், தகப்பனால் நேசிக்கப்பட்டான். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் சகோதரரால் பகைக்கப்பட்டான். ஆனால் மறுபடியும் விற்கப்பட்ட இடத்துல எஜமானால் நேசிக்கப்பட்டான். போத்திபார் எஜமானால் நேசிக்கப்பட்டான். இப்ப சிறைச்சாலை தலைவனால் நேசிக்கப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ ஒருவர் ஒரு பகைக்காக ஸ்தோத்திரம், சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள், ஆனால் தேவன் அவனை நேசித்தார். சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள், அவனுடைய தகப்பன் அவனை நேசித்தான். சகோதரர்கள் அவனை பகைத்தது உண்மை, விற்று போட்டது உண்மை. ஆனால் விற்று போடப்பட்ட இடத்துல எஜமான் அவனை நேசித்தான். ஹல்லேலூயா. அதே எஜமான் ஒரு நாள் யோசேப்பை சிறைச்சாலைக்குள் தள்ளுகிறான். அந்த சிறைச்சாலைக்குள் இருந்த சிறைச்சாலை தலைவன் யோசேப்பை நேசித்தான். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, தேவன் யார் யார் நம்மை நேசிக்க வேண்டுமோ அவர்களை எல்லாம் நம்மை நேசிக்க வைப்பார். தேவன் நம்மை நேசிக்கிறார் என்றால் மற்றவர்களும் நம்மை நேசிக்க வைப்பார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமென். நாம் குற்றம் சாட்டப்பட்டாலும் நாம் நேசிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் என்றால் எந்த இடத்துக்குள்ள போனாலும் ஆண்டவர் மனிதர்களை தயவை நமக்கு கட்டளையிடுவார். தேவனுடைய தயவு நமக்கு உண்டு என்றால் எந்த இடத்துக்குள்ள போனாலும் மனுஷ தயவை ஆண்டவர் நமக்கு கிடைக்கும்படி செய்வார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு எஜமான் போத்திபாருடைய தயவு கிடைக்க பண்ணுவார் என்றார், ஒரு சிறைச்சாலை தலைவனுடைய தயவு கிடைக்க பண்ணுவார் என்றார், தேவனுடைய தயவு நம்முடைய தலையின் மேலே எப்போது இருக்கும். ஹல்லேலூயா.
நம்முடைய சிரசின் மேல தேவனுடைய தயவு இருக்கிறபடியினால்தான் மற்றவர்களுடைய தயவு நமக்கு கிடைக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் ஒரு நாள் தயவு கிடைக்கும். அல்லேலூயா, ஆமென். நாம் அதே நிலைமையில இருக்க மாட்டோம். மற்றவர்கள் நம்மை புரிந்து கொள்ளும்படி செய்வார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனவே இன்றைக்கு இரண்டாவது காரியம் ஒன்று முதல் குறிப்பு என்ன? யோசேப்பு தேவனை நேசித்த மனிதன். அதனால்தான் பாவத்துக்கு என்ன செய்தான்? விலகினான். இப்ப தேவனால் இந்த யோசேப்பு நேசிக்கப்பட்ட ஒரு வாலிபன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி நேசித்தார்? அவருடைய வார்த்தை சொப்பனங்களின் மூலம் நேசித்தார். எப்படி நேசித்தார்? கூட இருந்து அவனை என்ன செய்தார்? நேசித்தார். இன்னைக்கும் ஆண்டவர் நம்ம கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். அல்லேலூயா, அவர் நம்மோடு கூட பேசுகிறார், நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அதனால நான் சொன்னேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் செய்கிறது எல்லாமே என்ன செய்தது? வாய்த்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் செய்கிறது எல்லாமே வெற்றியாக இருந்தது. யோசேப்பு செய்தது எல்லாமே வெற்றியாக காணப்படும். ஒன்றுமே தோல்வியே இல்லை நம்முடைய வாழ்க்கையில. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கை எப்போதும் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எதிலையாவது ஐயோ இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நான் செய்த இந்த வேலை இது சக்சஸா முடியல அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. ஆகவே கூடாது. நாம் எதை செஞ்சாலும் அதுல ஒரு வெற்றியை மற்றவர்கள் காண வேண்டும், ஜெயத்தை எடுக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோசேப்பினுடைய வாழ்க்கையில தோல்வி என்பதே இல்லை. அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை தான் அவன் செய்த அத்தனை காரியத்திலும் காண முடிந்தது. அது யோசேப்பு அந்த போத்திபாருடைய வீட்டுல இருந்தாலும் சரி, சிறைச்சாலைக்குள்ள இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, கர்த்தர் அவன் செய்ததை எல்லாம் வாய்க்க பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நாம் செய்கிறதை எல்லாம் வெற்றியாய் ஆக்குவாராக. அல்லேலூயா. நம்முடைய முயற்சிகள் அல்ல, தேவன் நமக்கு வெற்றியை தருகிறார். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது எல்லாம் யோசேப்பினால் அல்ல, வெற்றி கர்த்தரால் வந்தது. அல்லேலூயா, ஜெயம் கர்த்தரால் வந்தது. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமும் கர்த்தரால வரும். நாம் ஆயத்தமாக்கப்படும் போது ஜெயம் கர்த்தரால வரும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யோசேப்பு எல்லாவற்றுக்கும் தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஆயத்தமாக இருந்தான். எதை கொடுத்தாலும் அவர் செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருந்தான். எனவே கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அடுத்து நான்காவதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான்காவதாக, இந்த யோசேப்பினுடைய குணாதிசயத்தில் நாலாவது குணாதிசயம், அர்த்தம் சொல்லும் தேவ ஞானம் உள்ளவன். அல்லேலூயா, அர்த்தத்தை சொல்லக்கூடிய தேவ ஞானம் உள்ளவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புத்தகம் 40வது அதிகாரம் 8வது வசனம். ஆதியாகமம் 40வது அதிகாரம் 8வது வசனம். அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவரும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்கு உரியது அல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் யாருடையது? தேவனுடையது. யோசேப்பினுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க. அவனுக்கு நல்லா அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு நன்கு புரிந்த ஒன்று, சொப்பனத்தை கொடுக்கிறவரும் கர்த்தர், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதலும் கர்த்தர். அல்லேலூயா, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் மனுஷனுடையது அல்ல, அது தேவனுக்கு உரியது அல்லவா என்று சொல்லுகிறான். சிறு வயதுல சொப்பனத்துக்கு அர்த்தம் அவனுக்கு என்ன செய்யல, புரியல. ஆனால் ஸ்தோத்திரம், இப்பொழுது இந்த 30 வயது ஆகும் வரைக்கும் இந்த கவனிங்கள், யோசேப்பு விற்கப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டு இந்த போத்திபாருடைய வீட்டுல இருக்கும் போதும், இந்த 13 வருஷத்துல இந்த சிறைச்சாலைக்குள்ள இருக்கும் போதும் அவனுக்கு நன்கு அவனுடைய வாழ்க்கையில அறிந்து கொண்ட உண்மை, சொப்பனத்துக்கு அர்த்தம் தேவனுக்கு உரியது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம்.
ஹalleluya. இப்போ அவனுக்கு இப்போ நமக்கு இந்த காரியத்தை புரிந்து கொள்வோம். அப்படி என்றால் சிறு வயதுல யோசேப்புக்கு தேவன் சொப்பனத்தை கொடுத்தார், அந்த அர்த்தம் நடக்கும் என்பதை யோசேப்பு இப்பொழுது என்ன செய்து கொண்டார்? புரிந்து கொண்டார். ஹalleluya. கவனியுங்கள், அடிமையாக இருக்கப்பட்டாலும் தேவன் எனக்கு சொன்னது என்ன செய்யும்? நடக்கும். ஹalleluya. ஒரு நாள் கர்த்தர் எனக்கு எழுந்தருளி எனக்காக இறங்குவார். அவர் எனக்கு தயவு செய்ய காலம் வரும், எனக்கு குறித்த நேரம் வரும் என்பது யோசேப்பு 100க்கு 100 அறிந்த உண்மை. அதனாலதான் யோசேப்பு போத்திபார் வீட்டிலையும் பிரச்சனைகளை சந்திச்சாலும், உயர்ந்தாலும் பிரச்சனைகளை சந்திச்சாலும் பாதிக்கப்படவில்லை. ஏன்? தேவன் அவனுக்கு கொடுத்த வார்த்தை இருந்தது, தேவன் அவனுக்கு கொடுத்த சொப்பனம் இருந்தது, அந்த தரிசனம் இருந்தது. அதனால அவனுக்கு அவன் வாழ்க்கையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக புரிந்து கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். சிறைச்சாலைக்குள்ள வாழ்ந்த பொழுதும் இருந்த போதும் சொப்பனம் நடக்கும் என்பது அவனுக்கு தெரியும். சொல்லுவோம் அல்லேலூயா. ஆண்டவர் சிறு வயதுல அந்த யோசேப்போட பேசினாரே, கண்டிப்பா என் கூட இருக்கிறாரே, ஸ்தோத்திரம் உண்டாகும். நிச்சயமா ஒரு நாள் ஸ்தோத்திரம் உண்டாவதாக சூரியனும் சந்திரனும் 12 நட்சத்திரங்களும் என்ன செய்யும்? வணங்கும் என்பது அவனுக்கு தெரியும். இப்ப அர்த்தத்தை புரிந்து கொண்டவன் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அர்த்தத்தை புரிய வைத்தது தேவன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஒரு நாள் சொப்பனம் கண்டான், அர்த்தம் புரியவில்லை. ஆனால் இந்த 13 வருட வாழ்க்கை அந்த அர்த்தத்தை அவனுக்கு புரிய வைத்து விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வயல்ல அறுத்த அந்த அரிக்கட்டுகள் எல்லாம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவைகள் குனிந்து நின்று வணங்கினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதன் அர்த்தத்தை அவன் புரிந்து கொண்டான். ஒரு நாள் என் சகோதரர்கள் என்னை தேடி வருவார்கள் என்பதை, ஒரு நாள் என் சகோதரர்கள் என்னை வணங்குவார்கள் என்பதை, அந்த அர்த்தத்தை அவன் புரிந்து வாழ்ந்தான். அதனால தான் சொல்றான், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்கு உரியது அல்லவா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் புரிய வச்சிட்டாரு, நம்மையும் நம்முடைய வாழ்க்கையில புரிய வைப்பார். ஆமென். எந்த காலத்துல நம்ம கண்ட சொப்பனமா இருந்தாலும், என்னைக்கு ஆண்டவர் நம்மோட பேசி இருந்தாலும் அதை நமக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு. ஹalleluya. புரிய வைப்பார், நாம் அதை புரிந்து கொள்ளும்படி செய்வார். புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் நாம் சொல்லுவோம், சொப்பனத்துக்கு அர்த்தம் தேவனுக்குரியது, மற்றவர்களுக்கும் அதை அர்த்தத்தை சொல்லுகிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஆமென். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனவே இந்த 2 மனிதர்கள் சிறைச்சாலைக்குள்ள வருகிறார்கள். 40வது அதிகாரத்துல பானபாத்திரக்காரன் சியமாகி என்கிற 2 பேர் வருகிறார்கள். அவர்கள் சொப்பனத்தை பார்க்கிறார்கள். அவர்கள் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்கு உரியது அல்லவா என்று சொல்லி அந்த சொப்பனத்தை கேட்டு அதுக்கு அர்த்தத்தை தேவனிடத்துல கேட்டு சொல்லுகிறார். ஹalleluya. ஆண்டவரே, நீர் தான் சொப்பனத்துக்கு அர்த்தத்தை எனக்கு புரிய வைங்கன்னு சொல்லி அந்த அர்த்தத்தை கேட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அர்த்தத்துக்கு விளக்கம் சொல்லுகிறான். அப்படியே நடந்து விடுகிறது. ஹalleluya. சொல்லுங்க, என்ன அர்த்தத்தை யோசேப்பு கொடுத்தாரோ அதே அர்த்தம் நிறைவேறி விடுகிறது. அப்போ அர்த்தம் சொல்லுகிற தேவ ஞானம் உள்ளவன். ஹalleluya. நமக்கு 4வது என்ன வேணும்னா தேவ ஞானம் வேணும். ஹalleluya. எல்லாவற்றையும் சரியான அர்த்தம் சொல்லக்கூடிய தேவ ஞானம் வேணும். அடுத்து ஆதியாகமம் 41வது அதிகாரம் 16வது வசனம். ஆதியாகமம் 41:16. அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார். யோசேப்புக்கு மறுபடியும் இந்த பார்வோனுக்கு முன்பாக யோசேப்பு நிற்கிறார். அப்பொழுது சொல்லுகிறார், அர்த்தம் சொல்லுதல் என்னுடையது அல்ல, நான் அல்ல என்று சொல்லுகிறார். நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார். உத்தரவு, இந்த அர்த்தம் சொல்லுதல் என்னுடையது அல்ல,
தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வாரே அல்லாமல் இது என்னால் முடியாது, நான் அல்ல என்று யோசேப்பு அறிக்கையிடுகிறதை நாம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் ஞானம், தேவனை சார்ந்து இந்த யோசேப்பு வாழ்ந்தார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தன்னை சார்ந்து வாழவில்லை, தேவனை சார்ந்து தேவனுடைய திட்டத்தை சார்ந்து வாழ்ந்த மனிதன். அல்லேலூயா. தேவனை சார்ந்து வாழ்கிற மனிதன் நிச்சயமாகவே எந்த விதத்திலும் அவன் தாழ்ந்து போக மாட்டான். அல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை உயர்த்துவார். அல்லேலூயா. அவன் தனக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் கவனிங்கள், மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவனாக யோசேப்பு காணப்படுகிறார். அல்லேலூயா. மற்றவர்களுடைய துக்கத்தை மாற்றுகிறவர்களாக யோசேப்பு காணப்படுகிறார். அந்த 2 பேருடைய துக்கத்தை என்ன செய்தார்? மாற்றினார். சியம்பாகி பானபாத்திரக்காரனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி அவர்களுடைய அந்த துக்கத்தை மாற்றினார். அல்லேலூயா. இப்போ பார்வோனுக்கு பெரிய துக்கம். துக்கத்தில் அவனுக்கு சொப்பனம் வந்தது. சொப்பனத்தை அவனுக்கு அர்த்தம் சொல்றதுக்கு யாருமே இல்ல. பெரிய கவலை. இந்த அர்த்தத்துக்கு, இந்த சொப்பனத்துக்கு விடை கண்டுபிடிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை ஆண்டவர் ஸ்தோத்திரம் யோசேப்பின் மூலம் இந்த பார்வோனுக்கு இருந்த கவலையை மாற்றினார். சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல வைத்தார். நம்முடைய தேவன் நம் மூலம் மற்றவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வை கொடுப்பார். கைகளை தலையிலே சொல்வோம். அல்லேலூயா. ஆமென். நாம் செய்வது வாய்க்கும். அது மாத்திரமல்ல, மற்றவர்களுடைய பிரச்சனைக்கெல்லாம் நாம் தீர்வு கொடுக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை வைப்பார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோம். எத்தனை பேர் உங்கள் மூலம் மற்றவர்களுக்கு தீர்வு கிடைக்க போகிறது என்று நம்புகிறீங்க? உங்க மூலம் மற்றவர்களுடைய பிரச்சனைக்கு என்ன கிடைக்க போகிறது? தீர்வு காண போகிறது. நீங்கள் அது அர்த்தம் சொல்லுகிறவர்களாக, மற்றவர்களுடைய கவலைகளை பிரச்சனைகளை மாற்றுகிறவர்களாக, மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்குகிறவர்களாக, தேவனால் ஸ்தோத்திரம், தேவ ஞானம், அர்த்தம் சொல்லுகிற தேவ ஞானம் உள்ளவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. 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 ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியங்களுக்கெல்லாம் காரணம் என்னவென்றால், ஸ்தோத்திரம் உண்டாவதாக, தேவன் அவனை புடமிட்டார். இவ்வளவு நல்ல காரியங்கள் இருந்தாலும் கவனிங்கள், தேவனை நேசிக்கிற மனிதன், பாவத்துக்கு விலகின மனிதன், தேவனால் நேசிக்கப்பட்ட மனிதன், கவனிங்கள், தேவனால் நேசிக்கப்பட்ட மனிதன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் செய்கிறதெல்லாம் அவன் கூட இருந்த ஆண்டவர் அவன் கூட இருந்தார். எல்லாம் இருந்தது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாம் வெற்றியா இருந்தது. எல்லாம் தேவ ஞானம் உள்ளவனா இருந்தான். 30 வயசு வரைக்கும் அவனுக்கு என்ன இருந்தது? தேவ ஞானம் இருந்தது. ஆனா இவ்வளவு இருந்தாலும் ஆண்டவர் அவனை புடமிட்டார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் அவன் என்ன செய்தார்? புடமிட்டார். வசனம் அவனை புடமிட்டது. 105வது சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்வோமாக. 105வது சங்கீதம். 105வது சங்கீதம் 19வது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஆண்டவருடைய வார்த்தை அவனை புடமிட்டது. ஆண்டவருடைய வார்த்தை அவனை உருவாக்கினது. அவனை உருவாக்கினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 17 வயதிலிருந்து 30 வயது வரைக்கும் அவனுக்கு ஏற்பட்ட காரியங்களில் எல்லாம் ஆண்டவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் நம்மை புடமிடுகிறவராக இருக்கிறார். நம்மை உருவாக்குகிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். வசனம் நம்மை புடமிடுகிறது. புடமிடுதல் என்பது எப்படி? சுத்தமாக நம்மை மாற்றுகிறது. அல்லேலூயா. நாம் உண்மையிலே தேவனை நேசிக்கிறவர்கள் தான். ஆனால் இன்னும் நாம் சுத்தமாக மாற வேண்டும். அல்லேலூயா. நாம் பாவத்துக்கு விலகி வாழ்ந்தவர்கள் தான். இன்னும் நாம் சுத்தமாக வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆமென். சின்ன வயசுல இருந்தே பாவம் நமக்கு பிடிக்காது. பாவத்துக்கு விலகி ஓடணும். பாவத்துக்கு எதிரியாக வாழ்ந்தோம். பாவம் செஞ்சவர்களை சொல்லிக் கொடுத்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனாலும் இன்னும் புடமிடப்படுதல் அவசியப்பட்டது யோசேப்புக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் அவன் கூட
உள்ளதா இருந்தார். ஆனாலும் அவனுக்கு புடமிடுதல் அவசியப்பட்டது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எந்த இடத்துல அவன் உயர்த்தப்பட்டாலும் அவனுக்கு புடமிடுதல் அவசியப்பட்டது. எந்த இடத்துல அவன் தாழ்த்தப்பட்டாலும் அவனுக்கு புடமிடுதல் அவசியப்பட்டது. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. இந்த 13 வருஷ வாழ்க்கை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோசேப்பு போத்திபாருடைய வீட்டில் வாழ்ந்த வாழ்க்கை, சிறைச்சாலையில் வாழ்ந்த வாழ்க்கை அவனை புடமிட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவனை சுத்தமுள்ள ஒரு தேவனுக்கு இன்னும் சுத்தமான ஒரு மனிதனாக உருவாக்கிச்சு. தேவ திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு மனிதனாக அவனை உருவாக்கிச்சு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நமக்கு எவ்வளவு தகுதிகள் இருந்தாலும் வசனம் நம்மை புடமிடும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள 100க்கு 99% உங்களுக்குள்ள எல்லாம் நல்ல காரியங்கள், தேவனுக்கு பிரியமான காரியங்கள், நீங்கள் எவ்வளவு காரியங்கள்ல சரியா இருந்தாலும் சரி, தேவனுடைய வசனம் உங்களை என்ன செய்யும்? புடமிடும். ஹல்லேலூயா. வசனம் தான் உங்களை புடமிடுமே தவிர நாம் நம்ம என்ன செய்ய முடியாது? பரிசுத்தமா அமைந்து கொள்ள முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை நம்ம என்ன செய்யும்? புடமிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த வசனம் அவனை புடமிட்டது. ஒரு நாள் இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, வசனம் புடமிட்டது. மனிதன் ஸ்தோத்திரம் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் நம்ம எல்லாருக்கும் அந்த யோசேப்பின் சரித்திரம் எல்லாருக்கும் தெரிகிறதுனால தான் நான் முழுசையும் நான் பேசாமல் ஸ்தோத்திரம் உண்டாவதாக பேசிக்கொண்டு போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கவனிங்கள், இந்த யோசேப்பை யார் மறந்தது? பானபாத்திரக்காரரின் தலைவன் என்ன செய்தான்? மறந்து விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 41வது அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 41:1. 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். கவனிங்க, யோசேப்பு 17 வருஷத்துல விற்கப்பட்டான். யோசேப்பு பானபாத்திரக்காரனுடைய வீட்டுல குறைஞ்சது எத்தனை வருஷம் இருந்திருப்பான்? 10 வருஷத்துக்கு மேலாக என்ன செய்திருக்கிறான்? இருந்திருக்கிறான். இப்ப சிறைச்சாலைக்கு போய் இந்த பானபாத்திரக்கார தலைவனுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லி இருக்கிறான். அதுக்கப்புறம் 2 வருஷம் போயிடுச்சு. அப்ப கிட்டத்தட்ட சிறைச்சாலைக்குள்ள யோசேப்பு எத்தனை வருஷம் இருந்திருக்கிறாரு? எத்தனை வருஷம் இருந்திருக்கிறாரு? 3 வருஷங்கள் இருந்திருக்கிறாரு. சிறைச்சாலையின் அனுபவம் யோசேப்புக்கு எத்தனை வருஷம்? குறைஞ்சது 3 வருஷம். 3 வருஷம் சிறைச்சாலையின் அனுபவம். எப்படி இருந்திருக்கும் பாருங்க. தேவனுடைய வார்த்தை அவன் என்ன செய்தது? புடமிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை அவன் என்ன செய்தது? புடமிட்டது. உதவி செய்தான். பானபாத்திரக்காரனுடைய தலைவனுடைய துக்கத்தை மாற்றி பானபாத்திரக்காரன் தலைவன்கிட்ட சொன்னான், நீ ஒன்று பார்வன் உயர்த்தும் போது என்ன நினைச்சிக்கோ, என்ன மறந்துடாத, நான் ஒன்றும் தவறு பண்ணி நடந்துக்குள்ள என்ன செய்யல, வரல, ஆண்டவர் என் கூட இருக்கிறான், நீ எனக்கு தயவு என்ன செய்யணும், பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸ்தோத்திரம் உண்டாகும். என்ன நினைச்சுக்கோ, அவ்வளவுதான். நான் ஒருத்தர் இங்க என்ன செய்யறேன், உனக்கு இன்னைக்கு உதவி செய்யறேன், எனக்கு நீ என்ன செய்யும், உதவி செய் அப்படின்னு சொன்னான். ஆனா பானபாத்திரக்கார தலைவன் உதவி செய்ய மறந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 வருஷம் ஆச்சுது. இந்த சம்பவத்துக்கு பிறகு 2 வருஷம் ஆச்சுது. யோசேப்புக்கு எப்படி இருந்திருக்கும்? ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்ன நடக்கிறதுனே அவனுக்கு புரியல, என்ன செய்வதுன்னே அவனுக்கு புரியாமல் இருந்திருக்கும். ஆனால் ஒன்று தெரியும், கர்த்தர் என்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். 2 வருஷம் அவன் என்ன செஞ்சானே எழுதப்படவில்லை. 2 வருஷம் சிறைச்சாலைக்குள் இருளுக்குள் அடைபட்டிருந்தது. அதான் சங்கீதத்துல நாம 105வது சங்கீதத்துல நாம பார்த்தோம். அந்த வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 105வது சங்கீதம் 18வது வசனத்தில் பார்க்கிறோம்.
அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டு இருந்தது. சிறைக்குள்ள சும்மா சாதாரணமாக விட்டுருந்தாங்க இல்ல. அப்பா யோசேப்பே, நீ உண்மையிலேயே இங்க வந்தாலும் உனக்கு தயவு கிடைச்சாலும் நீ எப்படிதான் இருக்கணும்? காலில் என்ன இருக்கணும்? விலங்கு போட்டு இருக்கணும். இரும்புக்குள்ளதான் என்ன செய்யப்பட்டு இருக்கணும்? அடைப்பட்டு இருக்கணும். இரும்புக்குள்ள அடைப்பட்டு கால்கள் கட்டப்பட்டு, ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஒரு கைதியாக அந்த சிறைச்சாலைக்குள்ள எல்லாருக்கும் எப்படி இருக்கணும் அப்படித்தான் யோசேப்பும் இருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. எல்லா கைதிகளும் எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் யோசேப்பும் இருந்தார். வெளியே வருவதற்கு வாய்ப்பே இல்லாம இருந்தது. விடுவிக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லாம இருந்தது. குறைந்தது 3 வருஷம் அனுபவம். ஆனால் யோசேப்பு நம்பிக்கையை இழக்கல. கர்த்தர் அவன் கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்தான். கர்த்தர் சொன்னது நடக்கும் என்று உணர்ந்தான். ஆண்டவருடைய வார்த்தை அவனை புடமிட்டது. அவன் இனிமேல் அவனுடைய வாழ்க்கையில ஒரு நாள் கர்த்தர் பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுத்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆண்டவர் அவனை உயர்த்துவதற்கு அந்த குறித்த காலமும் நேரமும் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தீமையை அனுபவித்தாலும் சிறைச்சாலைக்குள்ளும் நன்மையாக இருந்தான். தீமை அனுபவித்தாலும் சிறைச்சாலைக்குள்ளும் ஆசீர்வாதமாக இருந்தான். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அவனை ஒரு நாள் கர்த்தர் அவனை புடமிட்டு அவனை உயர்த்த காலத்தை வைத்திருந்தார். 30வது வயது வந்தது. ஸ்தோத்திரம். யோசேப்புக்கு 30வது வயது 30 வயது வந்தது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுத்தார். இப்பொழுது பானபாத்திரக்காரன் தலைவனுக்கு நினைவை கொடுத்தார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது சிறைச்சாலைக்குள் இருந்த யோசேப்பை ஆண்டவர் வெளியே கொண்டு போனார். அவன் கால்களில் கட்டப்பட்டிருந்த விலங்குகள் அவிழ்க்கப்பட்டது. அவன் சிறைச்சாலைக்குள் அடைபட்டிருந்த அந்த இரும்புகளுக்குள் அடைபட்டிருந்த அவனுடைய வாழ்க்கை விடுவிக்கப்பட்டது. அவன் வெளியே வந்தான் நல்ல ட்ரெஸ்ஸோட. அவன் வெளியே வந்து பார்வோனுக்கு முன்பாக அவன் நிறுத்தப்பட்டான். பார்வோனுக்கு முன்பாக நின்று பார்வோன் கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னான். அப்பொழுது யோசேப்பை குறித்து பார்வோன் சொன்னான், நீ தேவ ஆவியை பெற்ற விசேஷித்தமான மனிதன், நீதான் இந்த தேசத்துக்கு தலைவனாய் இருக்க வேண்டும் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 41வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 39வது வசனம் 40வது வசனம் 41வது வசனம். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோமாக. அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் புடமிட்டது. அல்லேலூயா. தீமை அனுபவித்தாலும் நன்மையாக வாழ வேண்டும். அல்லேலூயா. தீமை அனுபவித்தாலும் நன்மை செய்ய வேண்டும். தீமை அனுபவித்தாலும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வாழ வேண்டும். அந்த 2 பேருக்கு தான் ஆசீர்வாதமாக இருந்தது எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் சிறைச்சாலைக்குள்ள அந்த 3 வருஷங்களுக்குள்ள அநேகருக்கு அவன் ஆசீர்வாதமாகவே வாழ்ந்தான். அல்லேலூயா. அந்த வாழ்க்கை தான் மறுபடி எகிப்துக்கு ஆசீர்வாதமாக வாழ அவனை உருவாக்கினது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், போத்திபார் வீட்டில் இருந்த குறைந்தது 10 ஆண்டுகள். சொல்கிறோம். சிறைச்சாலைக்குள் இருந்த குறைந்தது 3 ஆண்டுகள். இந்த 13 ஆண்டுகள் அவனுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அவன் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு, அவன் தலைவனாக இருப்பதற்கு கர்த்தர் அவனை உருவாக்கினார், உடமிட்டார். ஒரு குறிப்பிட்ட 13 ஆண்டுகளுக்கு பிற்பாடு தேவன் அவரை உயர்த்துகிற குறித்த காலம் வந்தது. யோசேப்பை கர்த்தர் சிங்காசனத்தின் மேல உட்கார வைத்தார், தயவு செய்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எகிப்துக்கே அதிகாரியாக மாற்றினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. ஆமென்.
ஆபிரகாமுக்கு தயவு செய்த ஆண்டவர், யாக்கோபுக்கு தயவு செய்த ஆண்டவர், யோசேப்புக்கு தயவு செய்த ஆண்டவர். ஆபிரகாமுக்கு தயவு செய்ய எத்தனை குறித்த காலம், எத்தனை காலம் இருந்துச்சு? ஆபிரகாமுக்கு தேவன் தயவு செய்ய குறித்த காலம் எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டார்? 25 ஆண்டுகள். யாக்கோபுக்கு தயவு செய்ய தேவன் குறித்த காலம் எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார்? 20 ஆண்டுகள். ஆபிரகாமுக்கு 25 ஆண்டுகள். யாக்கோபுக்கு தயவு செய்ய தேவன் எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார்? 20 ஆண்டுகள். போன வாரம் அதை குறித்து தியானித்தோம். இப்பொழுது யோசேப்புக்கு தயவு செய்ய எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார்? 13 ஆண்டுகள். அல்லேலூயா சொல்லுமா? 13 ஆண்டுகள் யோசேப்புக்கு தயவு செய்ய கர்த்தர் எடுத்துக்கொண்டார். நமக்கு தயவு செய்ய ஆண்டவர் சில காலங்களை வச்சிருக்கிறாரு, சொந்த நேரங்களை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோசேப்புக்கு 13 ஆண்டுகளில் தயவு செய்ததை போல, அவனை உயர்த்தினதை போல ஆண்டவர் நமக்கு உயர்த்துகிறதுக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், அந்த நேரத்தை வைத்திருக்கிறார். அந்த தயை நம்முடைய சிரசின் மேல, நம்முடைய உச்சந்தரையின் மேல இருப்பதாக என்று உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக்குவாராக, கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வாராக. கர்த்தருடைய தயை உங்கள் மேல இருந்து ஆசீர்வாதமாய் வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.